நான் சொல்ல வந்தது என்னன்னா, பொண்ணு காணாம போய் 48 மணி நேரம் ஆகுது. நம்ம ஆளுகளை நாலா பக்கமும் அனுப்பிச்சாச்சு, தகவலே இல்லை. அதனால பொண்ணு போட்டாவே பத்திரிகையில போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம மானம் போகும். போயிட்டு போகுது. நமக்கு பொண்ணு கிடைக்குதுங்களா இல்லையா? முட்டாள்தனமா பேசாத. ராதாவை நாம எப்படியும் தேடி கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த விஷயம் யாருக்கும், ஏன் வீட்டுல வேலைக்காரனு கூட தெரியக்கூடாது. சபாஷ். வீட்டை விட்டு உன் பொண்ணு ஓடிட்டா அது வேலைக்காரனுக்கு கூட தெரியக்கூடாதா? இதெல்லாம் வெளிய டீ கடைக்கார பைய சொல்லிட்டு இருக்கான். உன் செல்வாக்க பயன்படுத்தி ஊர்வாய மூட நினைக்காத சங்கரலிங்கம். சங்கரலிங்கமா? என்ன மரியாதை குறையுது? இது எனக்கு உன் முதலாளிக்கும் உள்ள பிரச்சனை. தலைய உள்ள விட்ட நிரந்தரமா ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியிருக்கும். இது முதலே சொல்ல வேண்டியதானே ஐயா? பாண்டி, நீ எதுக்கா இங்க வந்த? கேள்வியை நான் கேட்டுருவேன்னு நீ முந்திக்கிறியா? நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் நீயும் உன் அக்காவும் தான். உன் பொண்ணு காணாம போகல, ஓடி போய் யாரோ பற்றக்கார பையனோட ஓடி போயிட்டான்னு ஊரே சொல்லுது. நீ என்னடா இல்ல இல்லன்னு அலற? பாண்டியா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், இப்படி நன்றி கட்டத்தாம நடந்துக்கிறியே. நன்றிங்கிற வார்த்தையை உன் வாயால சொல்லி அதை களங்கப்படுத்தாத. அள்ளி குடுக்கறதுக்கு நீ என்ன வள்ளலா? என் வறுமையை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட. பாண்டியா, வீணா நமக்குள்ள பல பரீட்சை வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சு. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் பண பலத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிற உன் முட்டாள்தனத்தை பார்த்து பரிதாபப்படுறேன். அப்போ நீ எதையும் சந்திக்க தயாராயிட்டியா? இன்னுமா புரியல? ஆசை வார்த்தை காட்டி எங்க அக்கா வாழ்க்கையை நீ பாழாக்குன. நீ செஞ்ச துரோகத்துக்கு அணுவா நீ சித்திரவதைப்படணும். அப்பத்தான் என் மனசு ஆறுதல் அடைய. பாண்டியா, வீணா என் கூட மோதாத. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இது மாதிரியான மிரட்டெல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போச்சு. பெத்த பொண்ணை அடக்கி வைக்க வக்கில்ல, அடுத்தவனை மிரட்ட வந்துட்டியா? ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்பளைய மிரட்டி இருக்கியே, அது பேடித்தனம். இனிமே அது மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்த. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்.